ஆனா இந்த முறை என்னன்னா காங்கிரஸ் கட்சியை வந்து 100 தாண்டவே விடக்கூடாதுங்கிறதுல மாநில கட்சி உறுதியா இருக்காங்க. அந்த இடத்துலதான் மம்தா பானர்ஜி வராங்க. எக்காரணத்தை கொண்டு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது. இப்போ மம்தா பானர்ஜி ஒரு ஆள் தானே, அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம்ல. பாலிடிக்ஸை பொறுத்தவரை ஒருத்தர் தான் பேசுவாங்க, பட் அதுக்கு பின்னாடி பல பேர் இருப்பாங்க. மம்தா பானர்ஜி பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. இன்னும் சீட் ஷேரிங் பத்தி பேசினாவே அடிச்சு விடுறாங்க. நேற்று வந்து சீட் ஷேரிங் பத்தி தான் பேசுறதுக்கு உட்கார்ந்தது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பத்தி பேச உட்காரல. சீட் ஷேரிங் பத்தி பேசுறப்பயே மம்தா பானர்ஜி இந்த குட்டி கலட்டா பண்றாங்க. தலித் சிஎம்னு சொன்னோடனே அவர் கார்கே என்ன சொல்றாரு, இது தேவையில்லாத பேசுங்கிறப்போ இவங்க தேவையில்லாம ஒரு இஷ்யூ கிரியேட் பண்றாங்க. ஒரு சுமூகமா அடுத்த கட்டத்துக்கு போறதை இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அப்போ அடுத்த கட்டத்துக்கு இவங்க தலித் சிஎம்னு சொல்லி ராகுல் காந்தியை வம்புழுக்கிறதுக்கு பண்ணதை அதோட பை ப்ராடக்டா நிதிஷ்குமார் ஹர்ட் ஆகிறாரு. அங்க இந்தி பத்தி ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஆனதா சொல்றாங்க. என்ன நடந்தது அது? அவர் இந்த பிரைம் மினிஸ்டர் தலித் சிஎம்னு சொன்ன கடுப்புல வந்து நீங்க ஹிந்தி கத்துக்கணும், நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்த கடுப்பு அங்க காமிச்சிட்டார். அது பெரிய இஷ்யூவா எஸ்கலேட் ஆயிடுச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலங்களை பாஜக கைப்பற்றியிருந்தது. தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. இந்தியாவே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் அது. அந்த தேர்தலுக்கு பிறகு நேற்றைய தினத்தில் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தலித் ஒருத்தர் தான் பிஎம் கேண்டிடேட்டாக வைக்கணுன்ற பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அங்கே என்ன நடந்தது? எனக்கு நேற்று நடந்த விஷயத்தை பார்த்த உடனே அவங்க பேசிக்கிட்டது, அதுக்கு நிதிஷ்குமார் ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு 1979 1990 அதான் ஞாபகம் வருது. ஏன் இதுக்கு நான் இந்த 2 வருஷத்தை சொல்கிறேன்னா, இப்படி தான் ஜனதா கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக பெரிய அளவில் மக்களோட பெரிய அளவில் நம்பிக்கை இருந்துச்சு. ஜனதா கவர்மெண்ட் எமர்ஜென்சி கொடுமைக்கு எதிராக மக்கள் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு 2 பேரும், அதாவது மொராஜி தேசா, சரண் சிங் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியாக அந்த கவர்மெண்ட்டை கவுத்து விட்டு போனாங்க. அந்த மாதிரி பிஜேபிக்காரங்க வீழ்த்துறாங்களோ இல்லையோ இவங்களுக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வரைக்கும், அதுவாச்சும் ஜனதா கவர்மெண்ட்டாச்சும் பவருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை. அதே மாதிரி தான் ஜனதா தளமும். இப்போ விபி சிங்கும் தேவிலாலுக்கும் ஈக்குவேஷன் சரியில்லை, விபி சிங்குக்கும் சந்திரசேகருக்கும் ஈக்குவேஷன் சரியில்லை. இந்த முக்கோண சண்டையில் தான் கவர்மெண்ட் இழந்துச்சு. ராஜீவ்காந்திக்கு எதிராக பெரிய அளவில் பீப்புள் மேண்டேட் கொடுத்த பிபி சிங் கவர்மெண்ட்டை அந்த ஜனதா தளத்துக்குள்ளே இருந்த 3 தலைவர்களோட ஈகோனால தான் அந்த அரசு நிலைக்காமல் போச்சு. இப்போ ஏறக்குறை அதுதான் இருக்குது. இப்போது மம்தா பானர்ஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி எக்காரந்து கொண்டு வந்துடக்கூடாது. ராகுல் காந்தி வந்தால் தாங்கிட்ட இருக்கிற பிராமின் ஓட்டு வெளியே போயிடும், தாங்கிட்ட இருக்க முஸ்லீம் ஓட்டு வெளியே போயிடும். நான் ஒரு அப்பர் கேஸ்ட்டு திருப்பி பவர்ஃபுல்லாக வந்துடக்கூடாது. இல்லை, இந்த அரசியல்லாம் தாண்டி தானே அவங்க இந்தியா கூட்டணியாக ஒன்றிணைகிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பிஜேபிக்கு எதிராக ஒன்றிணையாட்டா இவங்க வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லி அடிச்சிருவாங்க. இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணி நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, சந்திரசேகர் யாருமே சட்டை பண்ணுறது இல்லை. பார்த்தீங்களா, அவர் இப்போ கடந்த முறை தோத்ததுக்கு காரணமும் அதுதான் தெரியுமா? முஸ்லீம்ஸ் எல்லாம் சந்திரசேகர்கிட்ட இருந்து காங்கிரஸில் போயிட்டாங்க. இப்போது நீங்கள் தோத்த தேர்தலில் பாருங்களே, வடக்கு தெலுங்கானாவில் பகுதியில் காங்கிரஸ் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு. நிஜாமாபாத், அடிலாபாத் அந்த பகுதிகளில் காங்கிரஸ் பெரிய அளவில் ஜெயிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் பிஜேபிக்கு பி டீம் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களே கன்வின்ஸ் ஆகிருக்காங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாரும் வருவாங்க. பட் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி எக்காரந்து கொண்டு வலிமை பெறதை எந்த மாநில கட்சி விரும்ப மாட்டாங்க, அதுக்கு விடவும் மாட்டாங்க. நீங்கள் 2004 மாதிரி காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்தலாம்னு பார்ப்பாங்க. அதை இந்த தடவை விட மாட்டாங்க. ஏன்னா 2004 டயத்தில் காங்கிரஸ் கட்சி 140 சீட்டு ஜெயிச்சிருச்சு. 145 ஜெயிச்சதுனால காங்கிரஸ் கட்சி எமர்ஜ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை வந்து 100 தாண்டவே விடக்கூடாதுங்கிறதுல மாநில கட்சி உறுதியாக இருக்காங்க. அந்த இடத்துல தான் மம்தா பானர்ஜி வராங்க. எக்காரணத்தை கொண்டு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது. இப்போ மம்தா பானர்ஜி ஒரு ஆள் தானே, அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம்ல. இல்லை, ஒரு ஆள்னா நீங்கள் பாலிடிக்ஸை பொறுத்தவரை ஒருத்தர் தான் பேசுவாங்க, பட் அதுக்கு பின்னாடி பல பேர் இருப்பாங்க. இப்போ மம்தா பானர்ஜி பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார். டெல்லியில் வந்து ஷீலா தீக்ஷித் ஒரு பிராமின் தான் சிஎம்மாக இருந்தாங்க. அவங்கள காலி பண்ணிட்டு தான் ஒரு பனியா சிஎம்மாக வந்திருக்காரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ அப்பர் கேஸ்ட் ஓட்டு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னா இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸ் கன்சல்டேட் ஆயிடும்.
திருப்பி தீக்ஷித்தோ அஜய் மெக்கானோ தான் அங்கே அஜய் மெக்கானுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் தினத்துக்கும் சண்டை நடக்குது அங்கே. காங்கிரஸ் டெல்லி பொறுப்பாளர் இப்போது அஜய் மெக்கான பிரைம் மினிஸ்டர் சிஎம் ஆக ட்ரை பண்ணுவார் டெல்லியில். அப்போது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகலைன்னா காங்கிரஸ் மட்டுப்படுத்தி வைக்கலாம். ரெண்டு பேர் எல்லாத்துக்கும் ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதே நேரத்தில் மோடி எதுக்கணுங்கிற தேவையும் இருக்குது. ஏன்னா இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே பிரச்சனை இருக்குது. அதனால் முரண்பாடுகளோட கூட்டணி அது. பிஜேபிக்காரங்க சொல்கிறது வேறு, நம்ம சொல்கிறது வேறு. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பிஜேபி மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியை வீழ்த்தணும்னா உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வேணும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன காரணத்துக்காண்டி பிஜேபி வேணான்னு எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் பிஜேபி என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு. என்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும். பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுங்க. என்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், என்னென்ன காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், மண்டல் கமிஷன் படி ரிசர்வேஷனை தாண்டி நிறையா ரெக்கமெண்டேஷன் மண்டல் கமிஷன் சொல்லியிருக்கு. வேலைவாய்ப்பு தாண்டி தொழில் தொடங்குறது பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸை மண்டல் கமிஷன் கொடுத்துருக்கு. அதை லிஸ்ட் பண்ணி நாங்கள் இதை பண்ணுவோம்னு சொல்லுங்கள், ப்ரோஆக்டிவாக சொல்லுங்கள். இப்போ அதுக்கான கால அவகாசம் இன்னும் பின்னாடி இருக்குது தானே. பிப்ரவரியில் என்ன டைம் இருக்குது, பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. இன்னும் சீட் ஷேரிங் பற்றி பேசினாவே அடித்து விடுறாங்க. நேற்று வந்து சீட் ஷேரிங் பற்றி தான் பேசுறதுக்கு உட்கார்ந்தது, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பற்றி பேச உட்காரல. சீட் ஷேரிங் பற்றி பேசுகிறப்பயே மம்தா பானர்ஜி இந்த குட்டி கலட்டா பண்ணுறாங்க. அப்போது அவர் தலித் சிஎம்னு சொன்னோடனே அவர் கார்கே என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து மெஜாரிட்டி வாங்குவோம். அவர் ரொம்ப ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன். அவர் கார்கே வந்து பல முறை வந்து கர்நாடகாவில் சிஎம் ஆக வேண்டியவர். அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், 10 டைம் எம்எல்ஏவாக இருந்தவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு முதல்ல மெஜாரிட்டி கிடைக்கட்டுங்க. மெஜாரிட்டியே இல்லாதப்போ யார் பிரைம் மினிஸ்டருங்கிற கொஸ்டினே கிடையாது. இது தேவையில்லாத பேசுங்கிறப்போ இவங்க தேவையில்லாமல் ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சுமூகமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறத இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு இவருக்கு தலித் சிஎம்னு சொல்லி இவங்க ராகுல் காந்தியை வம்புழுக்கிறதுக்கு பண்ணதை அதோட பை ப்ராடக்டாக நிதிஷ்குமார் ஹர்ட் ஆகிறாரு. பிஜேபி ஒரே கட்சி, அதுலேருந்து ஒரு கேண்டிடேட் கொண்டு வந்துடலாம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மெட்டீரியல் பாலிடிக்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர். வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் போட்டியாளர், கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம்மும் போட்டியாளர், வெஸ்ட் பெங்காலையும் டெல்லியிலையும் ஆப்பும் காங்கிரஸும் போட்டியாளர். இப்போ ஒவ்வொருத்தரும் போட்டியாளர் இருக்கிறப்போ எனக்கு எதிரி எப்படி நான் பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்குவேன்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? பிஜேபி கொள்கை போட்டியாளராக இருக்கலாம், அவங்களுக்கான பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிரச்சனை. மற்ற கட்சிகள் இங்கே சேர்ந்துருக்கவங்க எல்லாம் எதிரிகளாக சேர்ந்து ஒரு பெரிய எதிரி எதிர்க்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இவங்கெல்லாம் வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள் கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாருமே தன் மாநிலத்தில் போட்டியாளர்கள். அப்படி போட்டியாளர்களாக இருக்கிறவங்க எப்படி ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வந்து ஒரு காமன் விஷயம் என்னென்னா மோடி எதிர்ப்பு. அந்த ஒரே எதிர்ப்பில் தான் இவங்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்முக்கே வந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் இருந்துக்கிட்டு அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்க முரண்பாடுகளை வந்து இவங்க பேசி சரி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. உயர் சாதி மக்களுடைய ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, தலித் ஓட்டு இப்படி தான் பேசுகிறோமே தவிர ஓபிசி மக்களுடைய ஓட்டு பிரதானமாக டிஸ்கஷனுக்கு வரலையாங்க. அதுதான் நிதிஷ்குமாரோட கோபம். ஏன்னா பிஜேபி இந்தியாவில் வந்து ஒரு 50% ஓட்டு சைலண்ட். மண்டல் கமிஷனே கூட ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அப்பர் கேஸ்ட் கொடுக்குற சவுண்டை, இஸ்லாமியர் ஓட்டு கொடுக்குற சவுண்டு வந்து ஓபிசி ஓட்டுக்கு வராது. அது சைலண்ட்டாக கன்சால்டேட் ஆகி சைலண்ட்டாக போட்டு போயிடுவாங்க. இப்போது நீங்கள் மத்திய பிரதேசில் கூட பார்த்தீங்கன்னா கமல்நாத்தை வச்சுக்கிட்டு கமல்நாத் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தார். சைலண்ட்டாக போய் பிஜேபிக்கு போட்டு பிஜேபி 100 சீட்டு வர கட்சியை 120 சீட்டு ஆக்கி விட்டு போயிட்டாங்க. கமல்நாத் பேசாமல் இருந்தால் கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இவர் போய் அகிலேஷ் யாதவ் வம்பிழுத்து ஓபிசிஸ் எல்லாம் பிஜேபி கன்சால்டேட் ஆகி பிஜேபிக்கு விழுகாத யாதவ் ஓட்டு கொண்டு போய் பிஜேபிக்கு விழுக வச்சு இன்னைக்கு யாதவ் சிஎம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ மம்தா பானர்ஜி போன்றவர்கள் பண்ணுற தப்பு தான் பிஜேபிக்கு வலுவாக இருக்குது. பாலிடிக்ஸை வந்து நீங்கள் கொள்கை கோட்பாடுங்கிற தாண்டி மெட்டீரியல் பாலிடிக்ஸில் பல தலைவர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க பிஜேபி கம்யூனிட்டி வைஸு. அப்போ அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஹிந்துத்துவான்னு சொன்னால் மட்டும் எல்லோரும் ஓட்டு போட்டுற மாட்டான். 27 ஓபிசிஸை உள்ள மத்திய அமைச்சரில் வச்சுருக்கான். இப்போ வந்து மத்திய பிரதேசில் மோகன் யாதவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷ்ணு தியோ சாய்னு ஒரு ஷெட்யூல் ட்ரைபை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு பல
சர்மா வந்து மகாராஷ்டிரில் இது ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. பல கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் பல கம்யூனிட்டிகளை வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் வேணும், ஒரு 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 பொலிட்டிக்கல் யூனிட் வேணும், ஒரு அஜெண்டா வேணும். எதுவுமே இல்லாமல் மோடி எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு நீங்கள் உட்காந்து டீ சமோசா வேணால் சாப்பிட்லாம். பொலிட்டிக்கலாக அவங்க டேக் ஆன் பண்ண முடியாது, உங்களுக்குள்ள சீட் ஷேரிங்கை முடிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருந்தால் தான் அதுக்காண்டி சில காம்ப்ரமைஸ்க்கு வருவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதுக்காண்டி சின்ன சின்ன சீட் ஷேரிங் கமிட்மெண்ட்ஸ்க்கு வருவீங்க. உங்களோட அஜெண்டாவே இல்லைன்னா நீங்கள் எப்படி மோடி எதிர்ப்புங்கிற ஒத்த அஜெண்டாவில் எப்படி நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறீங்க? இது வந்து துரதிருஷ்டவசமான விஷயம். இந்தியாவில் வந்து எதிர்கட்சிகள் இப்படி செதறி கிடக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு கான்சியஸ் இல்லாமல் நாடு வந்து ஒரு ஒரு மதவாத பிடியில் போகுதுங்கிற ஒரு கான்சியஸ் இல்லாமல் தொடர்ந்து வந்து கடந்த தேர்தலில் எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது நாட்டுக்கு நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை எதிர்காலத்தில். இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமையும் போதே இந்தியா முழுவதும் ஒரு நம்பிக்கை தெரிவதாக தான் எல்லாரும் பேசினாங்க. சில தலைவர்கள் இது வந்து ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டம்ன்ற லெவலுக்கு வந்து இதை பேசினாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏங்க ப்ராமிசிங்காக இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து ஆல்ரெடி டிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருக்குது உங்களுக்காண்டி. அதனால உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் தமிழ்நாடு கும்முடி பூண்டியை தாண்டினா நிலைமை அது கிடையாது. அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம மத்திய பிரதேச தேர்தலில் பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு 39 பாராளுமன்ற தொகுதி தாங்க. 39 டிஎம்கே ஜெயித்தாலும் அங்கே பார்லிமெண்ட்டில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வட இந்தியாவில் பிஜேபியை தோக்கடிக்கணும், குறைஞ்சது 200 சீட்டு கீழே கொண்டு வரணும். அப்போ தான் இந்த மதவாத சக்திகளை வீழ்த்த முடியும். நீங்கள் வட இந்தியாவில் வீழ்த்தாமல் சும்மா உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி வட இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நிதிஷ்குமார் மாதிரி ஒரு பெரிய டால் லீடராக இப்போ கேஸ்ட் சென்சஸ் நடத்தியிருக்காரு. அவர் ஒரு ஓபிசி ஃபேஸாக இருக்கார். அவர் குர்மி சமூகத்தை சேர்ந்தவர். 2 யாதவ்ஸும் அவரை பேக் பண்ணுறாங்க. இப்போ அவரை வந்து ஒரு ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை கொண்டு போனால் தான் வட இந்தியாவில் ஈடுபடும். அப்படி நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து சில சீட் ஷேரிங்கில் காங்கிரஸ் ஒரு இப்போ நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கிறோம், எங்களுக்கு 5 சீட்டு, மாநிலத்துக்கு 5 சீட் கூட கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஈவன் டேக்கில் போனால் தான் இந்த பிரச்சனைலாம் முடிக்க முடியும். இவங்க என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சண்டை போட்டா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. எல்லா மாநில கட்சிகளுக்குமே இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கான்ட்ரடிக்ஷனை பேசி சரி பண்ண வேண்டிய இடத்துல போய்கிட்டு திருப்பி புது பிரச்சனையை உருவாக்குறாங்க தலித் சிஎம்னு சொல்லி. அப்போது இல்லாத பிரச்சனையை உருவாக்குறப்போ நிதிஷ்குமார் வந்து மொழி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாரு. இது அப்படியே பிரச்சனையாக இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். உண்மையான பிரச்சனையான சீட் ஷேரிங்க்கு வரமாட்டாங்க. இப்போ அங்கே இந்தி பற்றி ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஆனதா சொல்கிறாங்க, என்ன நடந்தது அது? இப்போது மம்தா பானர்ஜி வந்து தலித் சிஎம்னு சொன்னதை வந்து நிதிஷ்குமார் விரும்பலை. அப்போ நிதிஷ்குமார் பேசுகிறாரு. அப்போ டிஆர் பாலு அவர்கள் வந்து மனோஜ் ஜா, ஆர்ஜேடி லாலு பிரசாதோட கட்சியான ஆர்ஜேடியோட ராஜ்யசபா எம்பி மனோஜ் ஜா தான் வந்து அந்த ஹிந்தி ஸ்பீச்சஸ் வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்ப்பார். வழக்கம் போல் அவரை மொழிபெயர்க்க சொல்கிறாரு. அதுக்கு பெர்மிஷன் கேட்குறாரு நிதிஷ்குமார்கிட்ட. பட் அவர் இந்த பிரைம் மினிஸ்டர் தலித் சிஎம்னு சொன்ன கடுப்பில் வந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும், நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்த கடுப்பு அங்கே காமிச்சிட்டார். அது பெரிய இஷ்யூவாக எஸ்கலேட் ஆகிடுச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் இப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பேச வேண்டிய தேவையே கிடையாது. இல்லாத பிரச்சனையை நீங்கள் பேசுகிறப்பனால நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சவுத் இந்தியன் எப்படின்னாலும் கார்கே சவுத் இந்தியா தானே, நான் ஹிந்தி, அப்போ நாங்கள் தான் 309 சீட்டு இருக்கோம் ஹிந்திக்காரங்க, நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி அவர் இன்டைரக்டாக சொல்ல வர்றாரு. அந்த ஹிந்திங்கிற வேர்டுக்கான அர்த்தம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஹிந்தி வேர்ட்லேருந்து வரணுங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏன் இதை நான் இப்படி இன்டர்பிரேட் பண்ணுறேன்னா, கடந்த 3 கூட்டங்கள் நடந்திருக்கு. முதல் கூட்டமே பாட்னாவில் நடந்திருக்கு. அவர் சொந்த ஊரில் அவர் அரேஞ்ச் பண்ண கூட்டத்தில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதே மனோஜா தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். நீங்கள் அன்னை ஹிந்தின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அடுத்து பெங்களூர் நடந்துச்சு, அடுத்து மும்பையில் நடந்துச்சு. 3 கூட்டத்துலேயும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்போ எல்லாம் ஹிந்தி லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ்னு நிதிஷ்குமார் தெரியலையா? இப்போ அவர் சொல்கிறாரா என்னன்னா, அவருக்கு எதிராக நீங்கள் கார்கேயை நிறுத்தும் பட்சத்தில் அவர் ஹிந்தி பிரச்சனையை எடுப்பார். ஏன்னா கார்கே ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்லேருந்து வர்றாரு.
மெஜாரிட்டி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் தான் இருக்குது, நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் வரோம்னு சொல்லி அவர் இன்டைரக்டாக சொல்கிறார். மம்தா பானர்ஜி இன்டைரக்டாக கார்கே சொன்னாங்க, இவர் இன்டைரக்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணாமல் லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் வெளியே போயிருக்காங்க. ஏன்னா இவங்க பிரச்சனையை முடிக்க வந்துட்டு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க. அதனால தான் இது ப்ராமிசிங்காக இல்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் தான் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த தேர்தலுமே பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற காரியம் என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்த இந்தியா கூட்டணின்ற பேச்சே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசலை. அது பேசியிருந்தாங்கன்னா வெற்றி இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் வந்து முன்னிலைப்படுத்தலைன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, நீங்கள் காங்கிரஸை வந்து 2 விஷயமா பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி தன்னோட கடந்த காலம், அதை பாஸ்ட் க்ளோரியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ சீமான் பேசுவார்ல நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு, அந்த மாதிரி கடந்த கால நாட்கள், அதாவது 84 417 சீட்டு இந்தியா ஃபுல்லாக ஆச்சு, அந்த மனநிலையிலேருந்து அதால் வெளியே வர முடியல. அப்படி இருக்கிற அந்த அந்த சைக்காலஜிக்கல் பேட்டலில் இருக்குது காங்கிரஸ். அப்படி இருக்கிறப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல சீட் ஷேரிங் பண்ண அவங்களால முடியல. அதாவது ஒத்துக்கலை, மாநில தலைவர்களும் ஒத்துக்கலை, மத்திய தலைமை தலையிட விரும்பலை. இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறப்போ, ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படி கிடையாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மாநில கட்சிகள் வந்துருச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, காந்தி ஃபேமிலியை மட்டும் வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்தித்து பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் பிஜேபி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணி ஓபிசி அப்படிலாம் பேசி ஒரு ஓபிசி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்போ அவரை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் ஓபிசிலேருந்து வந்தால் தான் கவுண்டர் பண்ண முடியும். அந்த ஓபிசியும் ஹிந்தி பெல்ட்லேருந்து வரணும். இந்த யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இந்த ஹிந்தி பெல்ட்லேருந்து வந்தால் தான் இவருக்கு குஜராத்தி. இவரை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹிந்தி பெல்ட்லேருந்து ஒரு ஓபிசியை கொண்டு நிறுத்தினா பிஜேபி நெருக்கடி தர முடியும். இந்த ரியாலிட்டியை காங்கிரஸ் கட்சி உணர்ந்திருக்கா? காங்கிரஸ் கட்சி உணர்ந்திருந்தாலும் அதை செய்ய மறுக்குது. ஏன்னா இந்த யூபி, பீகாரில் காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அப்போ இவங்களே வாலண்டரியாக போய் நிதிஷ்குமார்கிட்ட கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம வராட்டியும் பரவாயில்ல, மோடி வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சிக்கு வந்துக்கலாம், நம்ம வெயிட் பண்ணலாங்கிற இடத்துல இருக்காங்க. மாநில கட்சிகளில் ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணணுங்கிறதுல பிஜேபி காங்கிரஸும் சேர்ந்து செயல்படுறாங்களோங்கிறது தான் தோணுது எனக்கு. பல முக்கியமான விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பகிர்ந்து ரொம்ப நன்றி.